கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா? ஆராதனையின் ஆரம்பமாய் தேவ சமூகத்திலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆராதிக்கும்படி இந்த நாளை நீ எங்களுக்கு தந்தபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். உமது சமூகத்தில் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு உம்மை பணிந்து உமது நாமத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை இன்று நாங்கள் சபையாய் பூரணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆராதனையின் துவக்கத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், பாடல் பகுதி, துதித்து ஆராதித்து உம்மை கனப்படுத்துகிற பகுதி, சங்கீதம், தேவ வார்த்தையை தியானிக்கிற நேரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உமது வார்த்தையின் விடுதலை காண கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஆரம்பம் முதலே எங்களோடு பேசும்படி உமது வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உமது பிரசன்னத்தினால் எங்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடல் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், ஆண்டவரை உயர்த்துவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆமென். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையால் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். கர்த்தரை நாம் துதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆச்சரியமான நாமம், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கினாரே. உயர்த்திய காலமாய் நாடி கட்டளை ஏறுவோம். தம்புரும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், பாவங்களை போக்கினார் துதியுங்கள். இக்காலம் கைக்காலம்
தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவன் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. என்று பாடுவோமா? கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். மாம்சமான யாவர் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அது மாரியை பொழிவேன் என்றார். பால்வரிகளை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவேன் என்றார். அவன் மாறிய பொழிவேன் என்றார். சிறு வருவார். மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவேன் என்றார். அவன் மாறிய பொழிவேன் என்றார். பெருமழையின் இரைச்சல் பெருந்தொனியாய் முழங்க. பெருமழையின் இரைச்சல் பெருந்தொனியாய் முழங்க. பெருந்திடும் கிருபை அருள்வார்க்கென்று அருள்மாறி பொழியும் என்றார். இன்று அருள்மாறி பொழியும் என்றார். பெருந்திடும் கிருபை அருள்வார்க்கென்று அருள்மாறி பொழியும் என்றார். இன்று அருள்மாறி பொழியும் என்றார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். கரங்களை கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். மாம்சமானோ யாவரின் மேலும் ஆரிய பொழிவேன் என்றார். அருள் மாறிய பொழிவேன் என்றார். மாம்சமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவேன் என்றார். அருள் மாறிய பொழிவேன் என்றார். நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவன் அவர். தரிசனம் கண்டுவார். கரிசனை உள்ளவரெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார். மாறிகளை கண்ட பின் அது மாறிகளை கண்ட பின் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமா? தரிசனம் காண்போம். அவன் கரிசனை உள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி தேவன் நமக்குள் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் அன்பை கர்த்தர் பெருக பண்ணுவாராம். தரிசனம் கண்டிடும்
கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறி பொழிவென்றார் அருள் மாறி பொழிவென்றார் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறி பொழிவென்றார் அருள் மாறி பொழிவென்றார் கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறி பொழிவென்றார் அருள் மாறிய பொழிவென்றார் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவென்றார் அருள் மாறிய பொழிவென்றார் முழங்காலில் நின்றோரெல்லாம் முழங்கிடுவாரும் சொல்வோம் முழங்காலில் நின்றோரெல்லாம் முழங்கிடுவாரும் முழங்காலில் மடங்கும் இயேசுவின் நாமம் தலங்களை நிரப்பிவிடோ பனித்தலங்களை நிரப்பிவிடோ முழங்காலில் மடங்கும் இயேசுவின் நாமம் தலங்களை நிரப்பிவிடும் பனித்தலங்களை நிரப்பிவிடும் கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர் கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர் மாம்சமானோ யாவரின் மேலும் மாறி பொழிவென்றார் அருள் மாறிய பொழிவென்றார் மாம்சமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவென்றார் மாறிய பொழிவென்றார் இந்தியாவின் மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம் இந்தியாவின் மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம் பந்தி பந்தியாய் திருப்பணிக்கென்ற தந்தோரை எழுப்பிவிடு தம்மை தந்தோரை எழுப்பிவிடு பந்தி பந்தியாய் திருப்பணிக்கென்ற தந்தோரை எழுப்பிவிடு தந்தோரை எழுப்பிவிடு கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர்
ரட்சிக்கும் தேவனவர் கடைசி நாட்களிலே ரட்சிக்கும் தேவனவர் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவு நின்றார் அவர் மாறிய பொழிவு நின்றார் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவு நின்றார் அவர் மாறிய பொழிவு நின்றார் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவு நின்றார் அவர் மாறிய பொழிவு நின்றார் மாமிசமானோ யாவரின் மேலும் மாறிய பொழிவு நின்றார் அவர் மாறிய பொழிவு நின்றார். எல்லாரும் கரங்களை ஸ்தோத்திரத்தோடு ஹalleluya. அவன் தேவனுடைய மகிமையுள்ள கரம் இந்த கால வேளையிலே நம்மை தொடட்டும். அவர் நம்மை தொடுவார் என்றால் அவர் நமக்கு பலனார், கோட்டையார், மறைவிடமார். அவர் நம்முடைய கரத்துக்குள்ளாய் நம்மை மறைத்து நடத்துகிறவராய் இருக்கிறாரே. இன்று அவருடைய அபிஷேகத்தின் மகிமை நம்மை சொல்லட்டும். திருப்பிள்ளையே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாகல சென்று பாடியே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த எகுவாயல்லோவி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த எகுவாயல்லோவி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதிய ஏகவாசிக்கேவும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதிய ஏகவாசிக்கேவும் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதேஷ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதேஷ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேயும் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் ஹோசேயும் ஆராதனை உமக்கே. பாடியே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த காலை ஆராதனை ஆண்டவர் நம்மை சீர்படுத்தும்படிக்காக ஸ்திரப்படுத்தும்படிக்காக தேவரே என் மேலும் அபிஷேகத்தை நீ வைப்பீராக. என் வாழ்க்கை முழுதாகவே உங்க அபிஷேகத்தால் நான் நடத்தப்படுவேனே. ஆனால் தேவனுடைய புத்திரன் என்கிறதான ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கிறீங்களப்பா. உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பும். இந்த ஆராதனை ஆண்டவரே உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு எதுவார் என்னை தொடுவீராக. சொல்லி கர்த்தரை உயர்த்தி சீர்படுத்தும் சிருஷ்டிகளே
சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒழுங்குபடுத்தும் ஆண்டவரே, என் நல்வழிகளை கொண்டு செல்லும். நித்திய பாதை என்னதோ அந்த நித்தியத்தின் பாதையில் என்னை கொண்டு செல்வீர் ஆண்டவரே, என்னை கொண்டு செல்வீரே. ஹalleluya. சீர்படுத்தும் சிறுத்திகளே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுத்திகளே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் படியே ஆராதனை. அமே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாடியே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாடியே ஆராதனை உமக்கே. ஆராதனை கருணை பாடியே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாராவியே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya. அரிபாலரவ சந்தரவலரியா எங்களை நிரப்புகிறவரே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இது மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு பாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும்
தாருங்க ஆண்டவரே. ஆனந்த களிப்பாய் மாற்றுவீரே. எங்கள் மத்தியிலே உலாவும் ஐயா. என் வேதனைகள் மாறும். என் வியாதியில் நடுவிலே நீர் உலாவுவீரே என்றா. ஹல்லேலூயா. என் வியாதி மறைந்து போகுமே. என்னை பட்சிக்கிற சிங்கம் ஆண்டவரே என்னை பட்சிக்கலாம் என்று காத்திருக்கும் பொழுது நீரின் நடுவிலே உலாவுவீர் என்றா. அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல அது மடங்கி படுக்குமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமை என்னை அணுகுவதில்லை. தீமை என்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க. எங்கள் மத்தியிலே நீர் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பீரா. பிரச்சனைகள் எதுவும் இல்லையே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யுங்களமான். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே மரத்தில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே மத்தியில் ஆமென் உலாவிடும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. உமது மகிமையின் வல்லமை எங்களுக்கு கொடுத்து மாட்டுவரே. இன்று எங்கள் நடுவிலே நீர் அசைவாடிக் கொண்டிருக்கிறீர். ஓ இக்கராமா சந்தரவரவரவா. புதுப்பது ஆண்டவரே புதுபலனை நான் பெற்றுக் கொள்வதற்காக அல்லவோ ஒரு அபிஷேகத்தின் மகிமை இந்த காலவேளையில் எங்களுக்கு கொடுக்கும். எல்லாரும் துதிக்கிறது வேலை தேவன் நம்மை பெறுவார். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. தேவ விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஓ இக்கராமா சமரவா. உன் வேதனைகள் எல்லாம் நீங்கும். ஆமென். உன் நடுவிலே உலாவுகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் உன் நடுவிலே இருக்கிறவரையெல்லாம் உன் வாழ்க்கை சுத்தமாகிறது. அசுத்தங்கள் மறைந்து மாறுகிறது. இன்று சுத்திகரிக்கிறவனா ஆண்டவர் உனக்கு முன்பாக இருக்கிறதான யோர்தானை கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். உனக்கு முன்பாக இருக்கிறதான எரிவை அழித்து விடும். ஹல்லேலூயா. தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வார். நீ தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார். தேவ ஜனத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வார். கலங்காதே. ஆமென். நீ கலங்காதே. நீ சுதந்தரித்ததற்காக தேவனால் முத்திரிக்கப்பட்டதான ஒரு தேவ பிள்ளை. முத்திரிக்கப்பட்டதான ஒரு தேவ பிள்ளை. ஒரு அபிஷேகத்தினால் ஆண்டவர் உன்னை தொடுவாராக. ஒரு மலரமா. ஹல்லேலூயா. 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 எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க ஆண்டவரே. நீ போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீ போதும். ஆமென். நீர் ஒருவர் என் கூட இருந்தா போதும்பா. என்னுடைய முடிவு வரையிலும் நான் உமது ஆசீர்வாதத்தையே கண்டு நான் கடந்து சொல்றேன். நெருக்கம் வந்தாலும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது ஐயா. பசியோ மிகுந்த சந்தோஷமான காரியங்களோ நிறைவோ குறைவோ எதுவும் ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை பாதிக்காத ஆண்டவரே. ஏனென்றால் நீர் கூட இருக்கிறதினால் நான் ஒன்றுக்கும் கலங்குவதில்லை. யாராவின் மத்தியில் தேவன் நடுவிலாவியெல்லாம் உங்கள் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நீ பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே உன் மேல் இறங்கி வந்தது. ஓராமல சங்கரவல கரதனியா. தேவாவியானவர் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பாடல் ஆராதனையின் மத்தியிலே நீர் எங்கள் நடுவிலே ஆசீர்வாடி கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி வேத பகுதியை வாசிக்கிற நேரத்திலும் ஆண்டவரே வசனத்தை தியானிக்கிற நேரத்திலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த சங்கீத பகுதியில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தேவ சமூகத்திலே தினமும் ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், முடிந்த மட்டிலும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. வருகிற ஜூன் மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு எதிரான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். இந்த நாள் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் சுவிசேஷ வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது யூதேயாவில் அவர் தேவ வார்த்தையை கொடுத்து அநேகரை சீஷராக்கி தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு இந்த செய்தி அங்கிருந்ததான பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் தெரிந்த பின்பு இயேசு கிறிஸ்து அங்கிருந்து விலகி கலிலேயாவுக்கு கடந்து செல்லும்படி தன் பிரயாணத்தை தொடங்குகிறார். அந்த பிரயாணத்திலே அவர் சமாரியாவை கடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அப்பொழுது அவர் சிகார் எனப்பட்டதான இடத்தில் வந்த பொழுது 6ஆம் மணி நேரமானதினால் சாப்பிடுவதற்காக சீஷர்கள் ஆகாரம் கொள்ளும்படிக்காக கடந்து சென்ற பொழுது இவர் யாக்கோபு விட்டிருந்ததான கிணற்றின் அருகிலே அவர் காணப்பட்டார். அப்பொழுது சமாரியாவிலிருந்து வந்ததான ஒரு சகோதரி தண்ணீர் உள்ள அங்க வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். தாகத்துக்கு தா என்று சொல்லி தண்ணீர் கேட்ட பொழுது அந்த சகோதரி இவரை கண்ட பொழுது யூதர் என்கிறதை அறிந்து தாங்கள் சமாரியராய் இருக்கும் பொழுது யூதரான நீர் இடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கலாமா என்கிற வினாவோடு கூட அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்தால் அவரிடத்திலே அவன் ஜீவ தண்ணீர் கேட்பாய் என்று சொல்கிறார். அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, உன் கையில பாத்திரமும் இல்லை, எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை தருவீர் என்று சொல்லி கேட்கும்போது அவன் ஆண்டவர் அங்கே அந்த சகோதரியோடு கூட ஜீவ தண்ணீரான ஆவிக்குரிய அந்த அனுபவம் சம்பாஷணையாக அது மாறும் பொழுது அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் அந்த சகோதரி சொல்கிறார், எங்கள் யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரோ என்று சொல்லும் பொழுது ஆம் என்கிறதான வார்த்தையோடு இயேசு கிறிஸ்து அங்கே சத்தியத்தை விதைக்கிறார். சத்தியத்தை விதைக்கும் பொழுது அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த தண்ணீர் தேவை என்பதை குறித்து அவரிடத்திலே வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அப்பொழுது உன் கணவனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். எனக்கு கணவன் இல்லை என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு கணவன் இல்லை என்கிறதை தெளிவுபடுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவை தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு சாதாரண மனிதனாய் இருந்ததான கண்டதான இந்த சகோதரி இப்பொழுது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். அவள் தீர்க்கதரிசியாய் காண்கிற தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுகிறாளே என்று சொல்லி இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது தண்ணீரை குறித்து மறந்து இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறார். ஆவிக்குரிய காரியங்களை பேசும் பொழுது அங்கே சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, இந்த மலையிலே எங்கள் பிதாக்கள் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அவன் இந்த மலையில மாத்திரம் இல்ல, எருசலேம்ல மாத்திரம் அல்ல, எங்கும் தொழுது கொள்கிறதான ஒரு காலம் வருகிறது என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம். 22வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது.
அவன் 23வது வசனம் கவனிப்போம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், மீண்டும் சொல்கிறேன், 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிதாவானவர் விரும்புகிறார் என்கிறதான வார்த்தை. பிதாவாகிய தேவன் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை தெளிவாக இயேசு கிறிஸ்து அங்கே சுட்டி காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்கள் கவனிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 5ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லி அந்த வசனம் அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் கவனிக்கிறோம். ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்தறிந்து அவன் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் வேறு விரிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாய் சபையில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான அன்பான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். சபையாகிய மனவாட்டி எப்படி காணப்பட வேண்டும்? அவன் பூரண பட்டதான ஆவிக்குரிய அனுபவங்களோடு பெருகிற நிலைமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வார்த்தை நமக்கு நம்மை உயிர்ப்பித்து தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அதைதான் சொல்லுகிறார், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அவன் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை தேவ சபையானது மறந்து விடாதபடிக்கு அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து மனவாட்டியாகிய சபை தோத்திரம் பிதாவானவருடைய விருப்பத்தை அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பு என்ன? ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக அங்கு சொல்லுகிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலியை அல்ல ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று அவனை அறிகிற அறிவு. அவன் ஒரு தேவ பிள்ளை பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அறிகிற அறிவு தேவை. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தனது ஸ்தோத்திரம் வார்த்தைகளை இவ்விதமாய் சுட்டி காட்டுகிறதை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அவன் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இயேசு கிறிஸ்து எங்கே அமர்ந்திருக்கிறார்? ஆயக்காரர்களோடு அமர்ந்து பந்தி இருக்கிறார். அப்பொழுது சீஷர்களிடத்தில் வந்து பேசுகிறார்கள், ஸ்தோத்திரம், உங்களுடைய போதகர் பாவிகளோடு கூட அமர்ந்து அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அமர்ந்திருக்கிறாரே என்கிறதான காரியத்தை சுட்டி காட்டும் பொழுது அவருடைய இருதயத்தின் ஓட்டத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். இந்த என்னுடைய தேவன் என்னை அழைத்து இந்த பூமியிலே கொண்டு வந்ததின் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக
அழைக்க வந்தேன், இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவனுடைய இரக்கம் என்கிறதை குறித்து அங்கே சுட்டி காட்டுகிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்க பாப்பீங்கன்னா அங்கே இயேசு சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிவீர்களே. ஆனால் ஸ்தோத்திரம், அறிந்து கொள்ளுங்கள். நான் எதற்காக வந்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அவன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அவன் திட்டமும் தெளிவுமாக அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்துவதற்காக வந்தேன் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:7 சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஆமென் சீஷர்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் குற்றம் சாட்டுகிறார். முன்பு வாசித்த வசனத்திலே சீஷர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள். அங்கே அவன் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்ததான வேதபாரகர்கள் பரிசேயர்களுடைய இருதயத்தின் ஓட்டத்தை அறிந்து பதில் கொடுத்தார். இங்கே நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறாங்க. என்ன, ஓய்வு நாளிலே சீஷர்கள் வயல்வெளியாய் கடந்து வரும் பொழுது அவர்கள் கொஞ்சம் கதிரை கொய்ந்து அவன் சாப்பிட்டார்கள். அவர்கள் செய்தது தவறு என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்களை குற்றப்படுத்தும்படிக்கான வார்த்தையை சொன்னார். நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா, அதை தெளிவுபடுத்துவது இல்லையா என்று சொல்லி கவனியுங்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென், நீ ஒரு சில கருத்துக்களை ஆமென் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீ அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆமென், glory to God. ஆமென், காரியத்தை சொன்னா நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆமென், கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் அவரை அறிகிற அறிவாக மாறுகிறது. அவரை அறிகிற அறிவை பார்க்க வேண்டும். ஆமென், என்னது, இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் யோவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் சொல்கிற வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்துவும் தன் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் ஆரம்பித்த வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுது வசனத்தினால் குத்தப்பட்டவர்கள் பேதுருவை பார்த்து சிஷ்யர்களை பார்த்து சொன்னாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவிலே அவன் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்கிறோம், மனம் திரும்பி, மனம் திரும்புதல். அவன் வேத வார்த்தையை அதுதான் சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படிக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து வேத விரித்து சபைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரையிலும் அவன் தேவ சிந்தையற்ற நிலைமையில் மற்றவர்களை மாத்திரம் பார்த்து கொண்டு கிரியைகளை மாத்திரம் கண்டு அவன் நீதிமான் அல்ல, அவன் பாவி, இவன் பாவி அல்ல என்று நிதானித்துக் கொண்டிருக்கிறதா அன்பான தேவ பிள்ளையே, நம்மை நியாயம் தீர்க்கும்படிக்கு இந்த பூமியில் வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நான் மனுஷனை நான் நியாயம் தீர்க்கும்படிக்காக வரவில்லை, அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தேன். யோவான் சுவிசேஷத்தில் அதை தெளிவாக வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளையே, நாம் நியாயம் தீர்ப்பதற்காக மனுஷனை குற்றப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கவில்லை. நீங்களும் நானும் மற்றவர்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு எதுவாய் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? 3:16 சொல்லப்படுகிறது யோவான் சுவிசேஷத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவன் யூதர்கள் மாத்திரமல்ல, அவன் மற்றவர்கள் மாத்திரமல்ல, யார் விசுவாசித்தாலும் அவன் glory to God ஸ்தோத்திரம், எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக இந்த பூமியிலே அனுப்பினார்? நீங்களும் நானும் இரக்கத்தினுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளும்படிக்காக. நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் அல்ல, மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு எதுவாய் அழைத்து கொண்டு செல்வதற்கு எதுவாக.
அவன் அவருடைய குமாரனை அனுப்பினான். அந்த குமாரன் செய்த காரியம் என்ன? உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து பின்பு பரமேறி கடந்து சென்றார். பரமேறி கடந்து சென்ற பொழுது தேவ வார்த்தை வெளிப்பட்டது. அவர் எவ்விதமாய் கடந்து சென்றாரோ அவ்விதமாய் அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி இந்த தேவ அன்பை உணர்ந்து, அன்பான தேவ பிள்ளையே, அவன் இரக்கத்தை விரும்புகிற தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் திடப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். தேவன் அன்பாக இருக்கிறார். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். எதற்காக? 1 யோவான் 4:16 சொல்லும் பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அவன் அறிந்தோம். எப்படி? அவர் நம் மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்படி அறிந்து விசுவாசிக்கிற நீங்களும் நாமும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்கிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன், அந்த உண்மையாய் நேசித்த அந்த அன்பை உணர்ந்து இயேசு எனக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவிக்கிறவராய் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த அன்புக்கு முன்பாக எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து யார் தன்னை இயேசுவுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? தேவனில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்களாம். தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் அவன் தேவனும் அவரிலே நிலைத்திருக்கிறாராம். அந்த அன்பை உணர்ந்து யார் அவன் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். அவரும் அவர்களில் நிலைத்திருக்கும்படி காண கிருபையை கற்றுத் தருகிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இரக்கத்தை உணர்வோம். அவன் இரக்கத்தை உணர்வோம். அவன் இயேசுவை குற்றப்படுத்த நினைத்ததான அவன் சீஷர்கள், பரிசேயர்கள், அவன் சீஷர்களை குற்றப்படுத்த நினைத்ததான அவன் பரிசேயர்கள், அவன் முதலாவது இயேசுவை குற்றப்படுத்தினார்கள், பின்பு சீஷர்களை குற்றப்படுத்தினார்கள். அவரிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் அவர்கள் கற்றுக்கொண்டு அறிய வேண்டும் என்று சொன்னார். இரக்கத்தை முதலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். ஸ்தோத்திரம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அவன் ஒருவனிடத்தில் வந்து தவறுகளை உணர்ந்து அவன் சொல்வானா, அவன் என்ன மன்னின்னு சொன்னா நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படின்னா எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அவன் 7-70 முறை. 7 முறையோ இல்லை 7-70 முறை. எத்தனை முறை அவன் வந்து உன்னிடத்தில் கேட்டாலும் அத்தனை முறையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மன்னிக்கும் இடத்தில் வைத்து நம்மை வைத்திருக்கிறார். குற்றப்படுத்தும் இடத்தில் ஆண்டவர் வைக்கவில்லை. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அவன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் உள்ளவராய் காணப்பட வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அவன் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பின்பற்றும்படிக்கு ஆயத்தப்பட்ட நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் விசுவாசித்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அப்படி அல்ல. உன் வாழ்க்கையே விசுவாசத்தில் போகணும். அதனால தான் சொல்கிறேன், விசுவாசத்தால் வராதது யாவும் பாவமே. அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டும். அவன் நிறைவான பகுதியிலும் விசுவாசிக்க வேண்டும். குறைவுபடுகிற பொழுதும் அவன் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்கிற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அதன் முந்தைய பகுதியிலே நீங்க வாசித்தீங்கன்னா அவர் விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தது நிமித்தம் அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த சம்பவங்கள் சொல்லி வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறது. சகல ஆசீர்வாதங்களோடு இருந்தவன், சகல ஆசீர்வாதங்களோடு இருந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் இஸ்மவேல் என்கிற ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட பொழுது அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவனை அனுப்பிவிட்டு அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் இருக்கிறதான ஈசாக்கை தன் அருகில் வைத்து ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சி அடையும்படிக்கு அவனுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமென். ஆண்டவர் சோதிக்கும்படிக்காக ஆபிரகாமை நினைத்தார். ஆமென். 22ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆபிரகாம் சோதிக்கப்பட்டதை பார்க்கலாம். மோரியா மலையை காண்பித்து அங்கு உன் ஏகசுதனை கொண்டு போய் என்ன பண்ணி எனக்காக பலிக்கொடு என்று சொல்லுகிறான். நரபலி விரும்புகிறவர் அல்ல, ஆனால் விசுவாசம் சோதிக்கப்படும்படிக்கு போனது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை கொண்டு சென்று பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்து தனது கத்தியையும் எடுத்து ஓங்கி பிள்ளையை வெட்டுவதற்கு ஆயத்தமாய் இருந்த பொழுது ஆபிரகாமே, பிள்ளையாண்டமே கையை போடாதே, இப்பொழுதும் விசுவாசத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் சோதிக்கப்படும். அன்பான தேவ பிள்ளையே, அவன் விசுவாசம் சோதிக்கப்படும். எதை குறித்து நீ பேசுகிறாய், எதை குறித்து நீ கவனிக்கிறாய், எதை செய்வதற்கு எதுவாய் நீ முற்படுகிறாய், பரலோகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பரலோகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில வருகிற சில சோகமான நேரங்களுக்கு மற்றவர்களை நீ குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நான் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு எதுவாய் அல்ல, என் விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் அங்கதான் வெளிப்படணும். உன் வியாதியை நினைச்சு ஐயோ நான் வியாதியில இருக்கிறேனே, தோத்திரம் ஆண்டவர் அவன் முன்னிருந்த காலங்களை நினைத்து ஆண்டவரே இப்பொழுது அந்த அவன் பலனோடு நான் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறாய். அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் தேவை. அவன் பவுல் என்கிற மனுஷன் தன் வாழ்க்கையில பலவீனப்பட்ட பொழுது 3 முறை அந்த பலவீனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி நான் ஆண்டவர் பேசினாரா, அவன் என் கிருபை உனக்கு போதும், எது பலவீனம் என்று நினைக்கிறாயோ அதிலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் அவனுடைய நிழல்பட்டு அவன் உருமாற்பட்டு அவனிடத்திலே கடந்து வந்து ஜெபித்தவர்கள் அற்புதமான தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளையே, தன் வாழ்க்கையிலே பலவீனமற்ற பொழுதோ அவன் விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவர் பேசினார். தோத்திரம், நீ இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திரு. அவன் அதைத்தான் அவன் தெளிவாய் உணர்ந்து கொண்ட பிறகு பசி அவனுக்கு அவருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தவில்லை. துன்பம் இயேசுவினால் வருகிறதை அவன் வந்ததா துன்பம் அவரை பெரிதா பாதிக்கல. மரணத்திற்கு மிக அருகிலே கடந்து செல்லும் பொழுதும் அவன் விசுவாசத்தை மாத்திரம் மறுதளிப்பதிலே, அவன் மறுதளிக்காமல் உறுதியாக இருப்பதிலே மிகுந்த தைரியத்தோடு இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவராக இருந்தார். அன்பான தேவ பிள்ளையே, நாவிலே அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாவிலே ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நீ பேசு. விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசு. குறித்து யாக்கோபு தன் நிருபத்திலே சுட்டி காட்டுகிறான். இந்த நா எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த நாவினாலே கர்த்தரை நாம் துதிக்கும்படிக்காக கர்த்தரை துதிக்கிறோமே, அப்பொழுது விசுவாசத்தின் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி ஆசீர்வாதங்களை அறிக்கை பண்ணட்டும். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு, மற்றவர்களோடு நம்மை வைத்து அவன் பார்த்து பேசுவதை தவிர்த்து விட்டு, என் தேவன் என்னை கொண்டு செல்கிற பாதை தீமை அல்ல, தீமையும் நன்மையாய் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. உன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, பிதாவாய தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அவன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்னையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவன் பிதாவாகிய தேவன் எந்த பலியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறாங்க? அவன் மற்றவர்கள் மேல் நீங்களும் நானும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது தேவனுக்கு உகந்த பலி என்று சொல்லுகிறார். தேவனுக்கு உகந்த பலி, தேவனுக்கு உகந்த பலியை செலுத்தும்படி ஆயத்தப்படுகிற அன்பான தேவ பிள்ளையே, என் தேவன் என்ன விரும்புகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நன்மை செய்யவும், நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும், அவன் மறவாதிருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ரோம சபைக்கு சுட்டி காட்டும் பொழுது, பரிசுத்தவான்கள் குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் குறைவிலே, அவன் தேவ பிள்ளைகளுடைய குறைவிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்கள். அவன் தரித்திரரை உதவி செய்யுங்கள். கொடுக்க முடியும் என்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை பார்க்கணும். கொடுக்க முடியாத நிலைமையில் தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யுங்க. ஐயா, எனக்கே ஆதாரம் இல்லை, பரவாயில்லை, அவன் பரவாயில்லை, ஸ்தோத்திரம். எலியா அவன் சாரிபாத்தின் வீட்டுக்கு போகும்போது அங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தது.
அதை உபயோகித்து முதலாவது எனக்கு கொண்டு வா என்று சொன்ன பொழுது கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பொழுதோ மா எண்ணெய் அவன் குறையாமல் பஞ்சகாலத்தில் இருந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உன் குறைவுகளை மாற்றும்படிக்கும் தேவன் இறங்கி வருகிறான். இறங்கு, அவன் பரிசுத்தவான்களுக்கு இறங்கு, அவன் ஏழைகளை தரித்திரரை நினைத்துக்கொள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் ஆண்டவர் நினைவில் வைக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஐயா, இந்த பூமியிலே அற்பமாய் எண்ணப்படுகிறதான நிலைமையில் காணப்படுகிற மனுஷர்களாய் மனித கண்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாரை போல் தான் அவர் பார்க்கிறார். அவன் அங்கே ஏழை, பணக்காரன், தரித்திரன், ஒன்றுமில்லாதவன் இருக்கிறவன் என்பது தேவனுடைய பார்வையில் இருக்கிறதில்லை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஐயா, என்ன கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிறத கொஞ்சத்தை கொடுத்து பாரு, நிறைவானது வரும். அவன் நிறைவானது வரும். உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ கொடுக்கும் பொழுது அந்த குறைவு மாறும், நிறைவானது வரும். அவன் கொஞ்சம் அவன் வெளியே போகும், உள்ள நிறைய வரும். தோற்றம் நீ கொடுத்தாதான் அது நிறைவு வரும். அந்த நிறைவை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னதென்பதை நீ உணர முடியும். நீ கொடுக்கிற இடத்தில் இருக்கிறாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் பவுல் கலாத்திய சபையிலே சொல்லுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? அவன் கலாத்திய சபையே என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். பவுலே, தரித்திரரை நினைத்துக் கொள். நீ எங்கெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த ஜனத்தை பார்ப்பேனா அவங்களை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உதவி செய்யும்படி நினைத்துக்கொள். சும்மா அவங்களை பார்த்து நினைச்சிட்டு அப்படியே போகிறது அல்ல. அப்படியே ஆமென் உங்களை ஆண்டவர் போஷிப்பார். அப்படியே அல்ல, உன்னை இருக்கிறத கொடுக்க நீ ஆயத்தப்படும். ஐயா, 100 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு 100 ரூபாய் தான் நீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற. அதுல ஒரு 10 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வச்சிருக்கிற. அவன் இன்னும் ஆண்டவருக்கு கொடுக்கும்படிக்காக உன் கரங்களை திறப்பாய்னா அடுத்து 200 ரூபாய் வரும். 200ல நீ உண்மையா இருப்பேனா 300 வரும். 300ல நீ உண்மையா இருப்பேனா 3000 வரும். 3000த்துல நீ உண்மையா இருப்பாயனா 30,000 கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இடத்திலே கர்த்தரை வைத்து பலப்படுத்துவான். வசனம் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது மேலானது. கொடுக்கும் இடத்திலே நம்மை கர்த்தர் வைக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ glory God. நான் தரித்திரத்தில் இருக்கிறேனே, என் வீட்டிலேயே சாப்பாடுலே நான் என்ன செய்வேன்? கலங்காதே, உன் தேவனுக்காக நீ செயல்படு. உன் தேவன் உன் குறைவுகளை மாற்றுவான். இது வசனம். நீ இறங்குவாயானால் உன் தேவன் உனக்காக இறங்குவார். இதை நீ கற்றுக்கொள். பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். உகந்த வழியாய் அதை கவனிக்கிறார். நான்காவதாக ஸ்தோத்திரம். வாசித்த ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டின வசனத்தை மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம், அவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை அவன் அங்கே காண்கிறோம். ஆவியோடும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படிக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 23வது வசனத்திலே சொல்லும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும் உண்மையோடும். முன்பு அந்த ஸ்திரீ இடத்திலே பேசும் பொழுது ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். இந்த ஜீவ தண்ணீர் என்னது? இந்த ஜீவ தண்ணீரை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38வது வசனங்களிலே பார்க்கும்போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். ஆவியோடும் விசுவாசத்தோடு யார் ஆண்டவரே என்னை அபிஷேகியும், என் பாத்திரத்தை பரிசுத்தமாக்கும், உமது அபிஷேகத்தினால் நிரப்பும், உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு கேட்கிறார்களோ அவர்களை தேவன் தம் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஆவியில் நிரம்பு. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையை அணு தினமும் ஆவியில் நிரம்பி ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ச்சி அடை. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறல, அவன் ஜீவ தண்ணீரை விசுவாசித்து நீ பெற்றுக் கொள்வதற்கு எதுவாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. அப்பொழுது உன் உள்ளத்திலிருந்து அவன் ஜீவ நதி புறப்பட்டு ஓடும். அது போகும் இடமெல்லாம் செழிப்பா இருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் போகும் இடமெல்லாம் செழிப்பாக்கும்.
அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உனக்குள்ளாக அபிஷேகம் இருக்குமானால் உன் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உனக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் ஆமென் வல்லமையாய் கிரியை செய்கிறவராய் இருப்பாரானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நீ படிக்கிறதான கல்லூரி, நீ படிக்கிறதான பள்ளி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். உன் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவ பிள்ளையே, நீ கலங்க வேண்டியதில்லை. இந்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவன் மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்டவர். இயேசு வரும்பொழுது வருகையிலே உன்னை கொண்டு செல்வதற்கெதுவாய் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவதற்கெதுவாய் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாவம் என்னது, தேவன் விரும்புகிற நீதி என்னது என்பதை ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்டி அந்த சத்தியத்தின் பாதையிலே நடத்துவதற்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை குறித்து நீ அநேக காரியங்கள் கேட்டிருக்கிறாய். அவன் அவைகளை நினைவுபடுத்தி விசுவாசத்தோடு கேள். கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அது எப்படிப்பட்ட நுகமா இருக்கட்டும், அந்த நுகங்களை ஆண்டவர் முறித்து போடுவார். அடிமைத்தன நுகமா, உன்னை மேற்கொண்டு நடத்துகிற நுகமா, உன்னை அவன் கீழ்ப்படுத்தும்படிக்காக நடத்துகிறதான முகமா, வியாதி என்கிற நுகமா, அவன் போராட்டம் என்கிற நுகமா, இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகம் முறித்து போடும். முறித்து போடும். கர்த்தரிடத்தில் நீ விசுவாசமாய் உன் தேவன் உனக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து சொல்கிறது, ஆவியோடும் அபிஷேகத்தோடும் உண்மையோடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களால் ஆவியோடு கூட ஆராதிக்கிற அனுபவத்தை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. உண்மை எதுங்க? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகளின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை மாறாதது. இந்த வசனத்தின்படி தள்ளி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரனா ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஆராதித்து அது வீணான ஆராதனையாய் போகும். ஆண்டவர் உனக்கு உணர்த்தி சத்தியத்தின் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த பொழுது அந்த வார்த்தைக்கு முழுமையாக உன்னை அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தொழுகை. வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா ஆவியில இருந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிப்பேன். அது வெறும் சத்தம் விடுகிற ஒரு வெண்கலம் போல் ஆகிவிடும். உண்மையுள்ளதான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தியத்தை புறம்பே தள்ளி வைத்து விட்டல்ல, தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். விசுவாசம் ஓடுகிறதுனால நீ அபிஷேகப்பட்ட வல்லமையில் இருக்கிறாய் என்று ஏமாந்து விடாதே. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய் என்பதனால் ஏமாந்து விடாதே. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறேன் சுகமாகிறது என்று சொல்லி ஏமாந்து விடாதே. உனக்குள் தேவ ஆவியானவர் கொடுத்த வசனம் இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் உண்மையோடு கூட வாழ பழகிக் கொள். சத்தியத்துக்கு கீழ்ப்படி. நான் கொஞ்சம் அப்படி மாறிக்கிடுவேன், கொஞ்சம் இப்படி போய்க்கிறேன் இல்லை. பாதை அப்படின்னா இதுதான். நானே வழினா அவர்தான் வழி, அவரே சத்தியம்னா அவர்தான் சத்தியம். என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறான். ஐயா தோத்துறோம், இப்பவுமே வழி எங்களுக்கு தெரியலையே, நாங்க எப்படி அந்த வழி பரலோகத்துக்கு போற வழி பார்ப்போம். தோமா கேட்கிறாரு. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆமென். தேவன் உனக்கு வழியாய் இருக்கிறார், அவர் உனக்கு சத்தியமாய் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்வாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக ஒன்றை சுட்டி காட்டிவிட்டு தேவன் தருகிற 3 ஆசீர்வாதங்கள். பிதாவானவர் என்ன விரும்புகிறார் என்று அவன் உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கைகளை தன்னை பலப்படுத்திக் கொண்டு கடந்து செல்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பாக வசனத்தை சுட்டி காட்டிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பிந்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் எனது வலது வருஷத்திலும் எனது இடது வருஷத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை அல்லாமல் மற்றவர்களுக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல. இயேசு சொல்லுகிறார். ஒரு தாயார் வருகிறாங்க, தனது 2 மகன்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஆமென். நீங்க உங்க ராஜ்யத்திலே வரும் பொழுது என் குமாரனில் ஒருத்தன் உன் வலது பக்கம் இருக்கணும், இன்னொருத்தன் ஆமென் உனது இடது பக்கத்துல இருக்கணும். ஆமென். இந்த தாயார் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். glory to God. இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷர்கள் மார்பில் இருந்தா சாய்ந்து
அவன் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு காணப்பட்டானா அந்த தேவ மனுஷனுடைய அவன் தாய் தான் கேட்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எவ்வளவு எனக்கு நேசமான ஒரு குமாரனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணினாலும் என் பிதா யாரை எங்க வச்சிருக்கணும்னு அறிஞ்சிருக்கிறாரோ அவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சித்தம் வைத்திருக்கிறாருங்க? ஆண்டவர் 26வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ பணிவிடைக்காரனாய் இரு என்று சொல்லுகிறார். நீ பணிவிடைக்காரன். அவன் அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், அவன் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினார். நீ முதலாவது என்ன பண்ணு? ஊழியக்காரனாய் இரு. நீ பணிவிடைக்காரன், நீ ஊழியக்காரன். ஆண்டவர் உனக்கு நீ என்ன வச்சிருக்கிறாரோ அந்த கொஞ்சத்துல நீ உண்மையோடு கூட இருக்கிறதுல தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவாயானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். அவன் தேவனே என்னை என்ன விரும்புகிறார் அதன்படி செய்து கொண்டு போவேன். பலருக்கு பல நினைப்புகள் உண்டு. தோத்திரம் தரிசனம் காண்போம் என்று சொன்ன பிறகு மனதில் வருகிற விருப்பத்தை எல்லாம் தரிசனமா நினைச்சிட்டு அவன் 10,000 பேருக்கு முன்னாடி நிற்கிற, 20,000 பேருக்கு முன்னாடி நிற்கிற. அதுவல்ல, முதலாவது பணிவிடை செய்ய. அப்புறம் எங்க நிறுத்துவான்? ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்துவான். அதுக்கு முன்னாடியே 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர். இப்ப கொடுக்கப்பட்ட காரியத்தில் கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பா. நீ கொஞ்சத்திலேயே நீ ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறீங்களே, உன் தேவன் உன்னை குற்றம் கண்டுபிடித்து உன்னை குத்துவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தையை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான். மனுஷனை பார்க்கிற அவன் அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இது போல இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை கொண்டு செல்கிற அந்த பாதையில சந்தோஷமாய் ஓட வேண்டும். அதுதான் பவுல் சொன்னார், என்னை எதற்காக என் தேவன் முன்குறித்தாரோ தெரிந்து கொண்டாரோ அந்த லெக்கை நோக்கி நான் என்ன பண்ணுகிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா போகணும், விருப்பமா போகணும். ஏதோ கொஞ்சத்தை பார்த்துட்டு கொஞ்சத்தை மறந்து போல விருப்பமா ஓடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னை வேலை வரைத்து சபைக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க பிதாவினுடைய விருப்பம், அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 5 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். இந்த 5 உங்க வாழ்க்கையில காணும் பொழுது 3 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்கிறது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால், எப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால், அவருடைய விருப்பத்தை எப்பொழுதும் நிறைவேற்றுகிறதான ஒரு மனுஷனாய் காணப்படும்படி மனுஷகுமாரனா இந்த பூமியில் இருக்கிறதுனால் அவர் என்னை என்ன பண்ணல? தனியே இருக்கவில்லை, தனியே இருக்கவில்லை. அவன் இயேசு சொல்கிற என் பிதா என்னை தனியே இருக்கவில்லை. அவன் அவரோடு இருக்கிறதான அனுபவத்தை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பிதாவுக்கு எது பிரியம் என்று அவன் அறிந்து கற்றுக்கொண்டு அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் என்னை தனித்து இருக்க விடவில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு சொன்னார், நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னில் விசுவாசமாய் இருந்து என் வார்த்தைகளை கைக்கொள்ளும் நாங்கள் வந்து அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். உன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளையே, நீ தனித்திருக்கவில்லை, உன் ஆண்டவராகிய இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவன் உன்னை தனித்திருக்க விடவில்லை, அவன் சர்வ வல்லவர், உன்னை தனித்திருக்க விடவில்லை. உனக்காக காரியங்கள் ஏற்ற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தனித்து போராடுகிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ தனிமையில் இல்லை, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறதுனா, அவன் விசுவாசம் சோதிக்கப்படுகிற இடத்துல நீ விருதியோடு இருக்கிறதுனால நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் சொன்னானா அப்படித்தான் இருக்கும். அவன் நான் வெட்கப்பட்டு போயிட்டு எல்லாம் போயிடுச்சு, எல்லாரையும் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்களே, ஒருவர் உன்னை பார்த்து பரியாசம் பண்ண போகல. இழந்தவைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை ரட்சித்ததால் அந்த அன்பை உணர்ந்து தேவனுடைய இரக்கத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வாயானா, இறங்குகிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். வாழ்க்கை அவர் ஆசீர்வதிப்பாருங்க, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவன் நீ வெட்கப்பட்டு போக மாட்டார், உன் தலை வெட்கப்பட்டு குனிந்து போகாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைப்பார். 3வது ஆசீர்வாதம் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார்,
இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எப்படி யார் கூட வருதாங்க? பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதை கவனிக்க அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறவைகளில் நீ உண்மையோடு இருக்கிறதற்கு ஏதுவான பலனை கொடுக்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீ ஏழைகளுக்கு இறங்கினாயே, ஆண்டவர் அவன் மறந்து விடுகிறவர் அல்ல. ஏனென்றால் பரலோகத்திலே உங்களை பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னவர் உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் அருகிலே உன் வீட்டிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். நீ இறங்கி அவன் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டினபடினா கர்த்தர் உனக்கு இறங்குகிறவர். அவர் வருவார். வரும்பொழுது அங்கேயும் பலன், பூமியிலும் பலனை காண்பார். அவன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் மீண்டும் ஒரு முறை தோத்திரம் உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? யோசியா 6:6 சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவு. எப்படி தேவனை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தை உணர்ந்து, அவன் அந்த இரக்கம் என்ன சொல்கிறதோ அந்த இரக்கத்தின் அன்பை உணர்ந்து செயல்படும்படிக்காக ஆண்டவர் அற்புதத்திற்கு எதுவாய் தம் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக விசுவாசத்தோடு கூட நல்லறிக்கை பண்ணுகிறவனாக இருக்கும்படி ஆண்டவரை வேறு விரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:16 சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு கருணை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த பணிகளின் மேல் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆமென். தேவ வார்த்தைக்கு புரிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் ஒரு அழைப்பை வைக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள். உனக்கு குறித்த தேவ சித்தம் என்னவோ அதை உணர்ந்து செயல்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், ஆண்டவரே எங்களை நீ தனியா இருக்க விடுகிறதில்லை, எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எங்களை வெட்கப்படுத்துவதில்லை. அவன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை வர செய்வீர். ஆண்டவரே அவன் நீ வரும் பொழுது எங்களை வெறுமையாக கூட்டி சொல்ல போகிறதில்லை, மிகுந்த பலன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காண செய்வீர். அந்த ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கட்டும். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் உண்மையிலே பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவே நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உம்மை சந்திக்க எல்லாரும் விழிப்பாய் இருக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஏக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென்.